எப்படி இருக்க? உன்னைய பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. நான் வாத்தியார் மாப்பிள்ள தான் வேணும்னு வேண்டுனேன். அப்படி இப்படின்னு ஒரு வழியா என் புருஷனும் வாத்தியாரா இருக்காக. இப்போ நான் படிக்கணும்னு வந்திருக்கேன். படிச்சவக வேணும்னு நினைச்ச எனக்கு நான் படிக்கணுங்கிற எண்ணம் வராம போச்சு பாத்தியா. அதனால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். இப்பதான் நானும் படிக்கணும் சாதிக்கணும்னு முத அடி எடுத்து வச்சிருக்கேன். அதுல பாஸ் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கும் வந்திருக்கேன். என்னைக்கும் நீதான் என் கூடவே இருந்து என்னை எப்பவும் போல வழி நடத்தணும் பிள்ளையாரப்பா. இப்போ இது எனக்கு ஒரு புது உலகம். இந்த உலகத்துல எப்படி இருக்கணும், என்ன நடக்கும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இது பாரு, நீ என் கூட இருக்கங்கிற நம்பிக்கையில தான் நான் தைரியமா இருக்கேன். மட்டும் சாத்த மாட்டா கண்டிப்பா அடிவாங்க. போமா எங்க போலாங்கிற? மாட்ட மாட்டேன்டா. அடி வாங்குறது உறுதி. இருக்கலடா. யாருடா அந்த பழம்? இல்லடா, புதுசா இருக்கு. ஆளை பார்த்தா எல்லா கிளாஸ்லயும் ஃபெயில் ஆகி படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு. அடிச்சாண்டா. போவா. இருடா, வாடா. மாப்ள, அது யார் எந்த கிளாஸ்னு அப்புறமா கண்டுபிடிச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம்டா. முதல்ல கிளாஸுக்கு போவோமா? வாடா வாடா. இத பாரு ரகு, பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு படிக்க வந்திருக்காளா. அவளை ஸ்பெஷல் பர்மிஷன்ல நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்க சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துச்சு. அத மறுக்க முடியுமா? அதனால அந்த பொண்ணு படிக்கட்டுமேன்னு சீட்டு கொடுத்தேன். ஆமா, என்ன இம்புட்டு முக்கியமா அத வந்து கேக்குற? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரா? நான் கூட ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு உங்ககிட்ட சொன்னேன். நீ கூட அவ அப்புச்சு காணாடு காத்தான் சிதம்பரம் கிட்ட பொண்ணு கேட்டு போனிய, ஞாபகம் இருக்கா? ஆமா, அமுதா. ஆமா, அந்த அமுதா தான் இப்ப இங்க படிக்க வந்திருக்கா. ஞாபகம் இருக்குல்ல? எப்படி மறக்க முடியும் அந்த நாளை? என் பையன் கேட்டு எல்லாம் வாங்கி கொடுத்த இந்த அம்மா முத தடவையா அவன் ஆசைப்பட்டு கேட்ட அந்த பொண்ணை வாங்கி கொடுக்க முடியாம தோத்த நாள்டா அது. அன்னைக்கு அவ அப்ப உன்னை ஒழுக்கம் இல்லாதவன் சொல்லி என்னை அவமானப்படுத்தி வெளியில அனுப்புறத என்னால எப்படி மறக்க முடியும் சொல்லு? அந்த பொண்ணு இப்ப இங்க படிக்க வந்திருக்கா. அப்புறம் என்ன, உனக்கு வசதியா தானே போச்சு. நம்ம ஸ்கூல்ல, அதுவும் நீ பாடம் எடுக்கிற வகுப்புல உனக்கு பிடிச்ச பொண்ணு. இந்த மாதிரி வாய்ப்பு வேற யாருக்கடா அமையும்? இந்த பாரு, வெளியில வச்சு அவகிட்ட எந்த வம்பும் பண்ணிடாத, பிரச்சனை வரும். அவளை இங்கேயே வச்சு பழி வாங்க. 3ஆம் கிளாஸ் படிச்சவ இப்ப படிக்கணும்னு ஸ்கூலுக்கு வந்திருக்கா. கண்டிப்பா ஏதோ முக்கியமான காரணமா தான் இருக்கும். நம்மள அவமானப்படுத்தி உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னவள நீ படிக்க விடாம பண்ணு. அவ எந்த லட்சியத்துக்காக இம்புட்டு வயசானதுக்கு அப்புறமும் இங்க படிக்க வந்திருக்கான்னா அந்த லட்சியம் நிறைவேற விடாம பண்ணு. நான் ஆசைப்பட்டவன் எனக்கு கிடைக்கலன்னா வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. இருக்கவும் விட மாட்டேன். சிக்க வேண்டிய இடத்துலதான் சிக்கி இருக்கா. அவளுக்கு எப்படி பாடம் எடுக்கணுமோ அப்படி எடுக்கிறேன். சொல்ல முதா, சரி நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கோவமா பேசுறது, அதிகாரமா பேசுறதெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன பேசணுமோ அத தன்மையா அமைதியா பேசுங்க. நீ எங்க படிக்கிறன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பொண்டாட்டி எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு புருஷனுக்கு தெரியாம இருந்தா எப்படி? ஓ, சாருக்கு இப்பதான் நான் உங்க பொண்டாட்டி, நீங்க என் புருஷங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? அவ படிக்க போட்டோன்னு சொல்ல தெரியல, ஆனா அவ படிக்க போற இடம் மட்டும் தெரியணும் இல்ல? நீ இன்னும் பழசையே பேசிட்டு இருக்காத. அதுல நடந்த பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும். இப்போ நடக்கிற கதையை மட்டும் பேசு. நீ எங்க படிக்கிறன்னு சொல்லுவியா மாட்டியா? சொல்ல முடியாது. இங்க பாரு முதா, என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாத.
மரியாதையா சொல்லிரு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் என்னடா எதுக்கு என் மகளை பிடிச்சி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன 2 பேரும் சேர்ந்துட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு தெரியுறீங்களா? அவ எங்க படிக்கிறா நீயும் சொல்ல மாட்டேற, அவளும் சொல்ல மாட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அது அங்கேயும் கேக்குதைய. இப்ப என்ன, நான் எங்க படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும், அம்பிட்டு தானே? சொல்ல முடியாது. நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு யாரோட உதவியும் வேணாம். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு எந்த உதவியும் நீங்க பண்ணல. பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்துக்கிறேன். அப்பதா என்னங்க? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்பதா உங்களுக்கு பாய் போட்டு வச்சிருக்கேன். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. எல்லாரையும் காப்பாத்துப்பா. சாம்பார்டா. அக்கா என்னக்கா பண்ண போற? டேய் சாம்பார் வேற லெவல்ல இருக்குடா. அச்சச்சோ இப்படி இருக்க கூடாதுடா. வேற எப்படி இருக்கணும்? அக்கா வந்துற போறான்க்கா, சீக்கிரம் பண்ணுக்கா. ஷோ என்னடா பண்றது? மிளகா பொடி. பாத்து பாத்து, பொறுமையா பொறுமையா. செம காண்டா இருக்குடா. போடு போடு. 1 2 2 3. அக்கா அக்கா என்னக்கா இவ்ளோ போடுற? ஏன்க்கா? டேய் இந்தா டேஸ்ட் பாரு. கை காட்டு. தண்ணி குடி. நீயே காமிச்சு கொடுத்துருவடா. என்னக்கா நீ? அம்மா என்ன காரம். எரியாமையா இருக்கும். இத அப்பதான் சாப்பிட்டு நாக்கு எரியிற எரிச்சல்ல அமுத தொலைஞ்சா செத்தா. என்னக்கா நீ? அக்கா என் பங்குக்கு நான் ஏதாவது பண்ணணும்க்கா. என்ன பண்ணலாம்? இந்தா பொங்கல் இருக்கு. உப்பாங்கிட்டு இருக்கு பாரு, எடுத்து இதுல போடு. போடு போடு சீக்கிரம்டா. 1 போடுறா. 2 3. ஓகே கிண்டி விடு, நல்லா கிண்டி விடு. தெரியாத மாதிரி கிண்டி விடு. என்னது வேலையை விட்டுட்டியா? பொன்னை இந்த உத்தியோகத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க நான் எம்புட்டு வம்பாடு பட்டிருப்பேன். நீ என்னடானா உன் பாட்டுக்கு வேலையை விட்டுட்டேன்னு ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க.
இந்த வேலைக்கு உன்னை படிக்க வைக்க வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் வித்து காட்ட வித்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்கேன்லடா. இது வெறும் உத்தியோகம் இல்லடா, இந்த வீட்டோட கௌரவம், உங்க அப்புச்சியோட ஆசை, என்னோட கனவுடா. அத நீ அம்புட்டு சுலபமா விட்டுட்டு வந்திருக்க. உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நீயும் உன் பொண்டாட்டி மாதிரி என் மனச கஷ்டப்படுத்த நினைக்கிறியா? அவ ஸ்கூலுக்கு போய் என்ன கஷ்டப்படுத்துறா, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறியா? என்ன எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம இப்படி ஏன்டா பண்ண? ஏன்னா சாமரு செந்திலு ஏன்டா வேலையை விட்ட? இல்ல அப்பதா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாத ஆள் தான் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் குடைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. அங்க தொடர்ந்து வேலை பாக்குறது எனக்கு என்னமோ நல்லதா படல அப்பதா. அதான். ஓ, சின்னவன் குடும்பம் இம்பிட்டு பண்றாங்களா? முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்கிறேன். சரி, நீ உள்ள போ. சரி அப்பதா. உனக்காக எல்லாம் பண்ணது இவன். இவர் பாட்டை யாருக்கு சொல்லாம வேலையை விட்டு போவாராம். நல்லா இருக்குடா உன் கதை. இப்போ எதுக்கு மூச்சு விடாம லென்த்தா வசனம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த பழைய புராணம் எல்லாம் இங்க பாடாத. எல்லாம் அவங்க மனசுல இருக்கிற விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. அதே மாதிரிதான் நானும் ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன். மேடம் மட்டும் ஏன் படிக்க போனாங்க, இப்ப எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? நான் மட்டும் இவங்களுக்கு ஏன் வேலையை விட்டேன்னு காரணம் சொல்லணுமா? என்ன கொடுமடா சாமி இது. இத பாருங்க, எனக்கு பிடிக்கல, நான் வேலையை விட்டேன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு. யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். மேடம்க்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பேர் தெரியாத ஸ்கூலுக்கு போய் இனிமே கணக்கு ஹோம்வொர்க் கொடுத்தா மட்டும் கரெக்டா முடிச்சிடணும்டி. ஏ தர்ஷினி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? பழைய கணக்கு வாத்தியார் மாரிமுத்து சார் ரிட்டையர் ஆயிட்டார்ல? அதான் தெரியுமே. அந்த ஆளு கடைசி நாள் வீட்டுக்கு போகும்போது கூட வீட்டு பாடம் குடுத்துட்டு தானே போனாரு. மறக்க முடியுமா அவரை? இப்ப விஷயம் அது இல்லடி, அவர் இடத்துக்கு புதுசா இங்கிலீஷ் வாத்தியார் வராராம். அவரு கணக்கும் எடுப்பாராம். இதுல என்னடி இருக்கு? ஒருத்தர் போனா அந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க வரதான் செய்வாங்க. வரட்டுமே. வரட்டும் மாவா. வரவரு ரொம்ப பயங்கரமான வாத்தியாராம். பொம்பளை புள்ள ஆம்பளை பையனெல்லாம் பார்க்க மாட்டாராம். தப்பு பண்ணா தோலை உரிச்சிருவாராம். ஏ ஆமாடி, நானும் கேள்விப்பட்டேன். அவரு முதல்ல வேலை பார்த்த ஸ்கூல்ல தான் என் பக்கத்து வீட்டு பொண்ணு படிக்கிறா. கணக்கு சரியா போடலனா பெஞ்சு மேல ஏறி நிக்க வைப்பாராம். நாள் முழுக்க உப்பு மேல முட்டிக்கால் போட வைப்பாராம். இறக்கமே இல்லாத வாத்தியாராம். ஐயோ பயமா இருக்குடி. ஏய், நேத்து கொடுத்த வீட்டு கணக்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டல? நான் போட்டுட்டு வந்துட்டப்பா. ஐயோ, அந்த நோட்டு புத்தகத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோமா? என்ன பண்றது? ஐயோ, இத பிள்ளையாரப்பா என்ன காப்பாத்தணும். முதல் நாளே அந்த வாத்தியார் கிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. ஐயோ, வர வாத்தியாருக்கு என்ன பிடிக்கணுமே. இந்த பாவமான முகத்தை பார்த்து என்ன மன்னிச்சு விட்டுடணும். ஐயோ, அவங்களுக்கு என்ன பிடிக்கணும், என்ன பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கணும். நான் எழுதிட்டு வர சொன்ன கணக்கு பாடத்தை எழுதிட்டு வந்துட்டீங்களா? என்ன பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும். எல்லாரும் நோட்டை கொண்டு வந்து முன்னாடி வைங்க. அதுக்கு முன்னாடி
கணக்கு போடாதவங்க சார் நான் போட்டுட்டேன். ஆனா நோட்டை வீட்ல மறந்து வச்சுட்டேங்கிற பிரகஸ்பதி யாராவது 1-2 பேர் இருப்பீங்க. அவங்க எந்திரிச்சு நிக்கிறீங்களா? நல்லா சுக்கு இஞ்சி மிளகெல்லாம் போட்டு நல்லா ஒரு கடுங்காப்பி எடுத்துட்டு வாப்போ. ஏ அமுதா, அப்பதான் கடுங்காப்பி கேக்குறாங்க பாரு, போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். ஏண்டி நான் ஒன்ன கேட்டா நீ அமுதான்னு இழுக்கிற. அவளே இப்பதான் பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வந்திருக்கா, இன்னும் யூனிஃபார்ம் கூட மாத்தல. நீ என்னடி அவளுக்கு வேலை சொல்ற? ஏண்டி காலையில இருந்து இந்த வீட்டுல சோத்த தின்னுட்டு பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு தானே இருக்க. ஏஞ்சி படி. ஏ செந்திலு, என்னடா காலையில போன இம்பிட்டு நேரம் கழிச்சு வர? மதிய சாப்பாட்டுக்கு கூட வீட்டுக்கு வர காணோம். என்னடா ஏதாவது வேலை விஷயமா போயிருந்தியா? அப்பதா ஒரு சந்தோஷமான விஷயம், நான் திரும்ப வேலைக்கு சேர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. பாத்தீங்களா? இங்க வா. நல்லா இருடா. அண்ணா மாவனுக்கு உத்தியோகம் போயிடுச்சுன்னு மத்தியானம் முழுக்க சாப்பிடாம கிடந்தியே, இப்ப பாரு வாயில சக்கரை போடுற மாதிரி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கான் செந்திலு. அவன் படிச்சவன், ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்துல வேலை. அதுக்கு போய் என்னமோ கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்த. அத்தா, அவன் வேலைக்கு சேர்ந்தெல்லாம் சேர்த்தா, ஆனா எந்த ஸ்கூல்ல சேர்ந்தான்னு கேளுங்க. என்னடா உம்முன்னு இருக்க? அத்தா, நம்ம அமுதாப்புல படிக்கிற ஸ்கூலவே தேடி பிடிச்சி இவர் வாத்தியாரா இருக்காரு. பொண்டாட்டிய பிரிய மனசு இல்லாம அவ படிக்கிற பள்ளிக்கூடத்திலே போய் சேர்ந்தீங்களாக்கும். என் பேரன் அப்படியே அவங்க தாத்தா மாதிரி. இது வேற. ஏண்டா உனக்கு வேலையில சேர்றதுக்கு வேற ஸ்கூலே கிடைக்கலையா? அவதான் நம்ம பேச்ச கேட்காம படிக்க போறேன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீயும் அதே ஸ்கூலுக்கு போய் வேலைக்கு சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்பதா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். சரிதா, பத்திரம். பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அக்கறையா போறது இருக்கட்டும், இன்னைக்கு வீட்ல என்ன விசேஷம்னு தெரியும்ல? என்னடி அம்மா விசேஷம்? அத்தை, இன்னைக்கு அவர் சமாதியில படையல் வச்சு விளக்கு போடுற நாள். அது அவளுக்கும் தெரியும். எப்ப கும்பிடுவ? எப்பவும் சாயந்தரம் பொழுது சாயறதுக்குள்ள கும்பிடுறதுதான் வழக்கம். அப்புறம் என்ன, அவ பள்ளிக்கூடம் விட்டு வந்துட போறா, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம்ல. இவ சாயந்தரம் வர்றதெல்லாம் சரிதான் அத்தை. பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் யார் பண்ணுவாங்க? அதானே நேரா பூஜையில வந்து கலந்துக்க இவன கவர்னரா? இந்த வீட்டுக்கு மூத்த மருமக இவதானே அம்புட்டு பொறுப்பையும் பார்க்கணும். பொறுப்ப பத்தி நீ பேசுற நல்லா இருக்குடி அம்மா. அத்தை, இன்னைக்கு அவ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். ஒரு நாள் லீவு போட சொல்லுங்க, இருந்து படையலுக்கான வேலையெல்லாம் பார்க்க சொல்லுங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டாலும் கிளாஸ் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட்னு எந்த ஒரு டெஸ்டையும் எழுதாம விட்டாலும் அப்புறம் நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை. ஏண்டி வீட்டுல இன்னைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு நிக்கிற? நான் சொன்னது உன் நினைப்புல இருக்குல்ல? அப்பத்தா, பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாம் மாணிக்கம் சித்தப்பா கிட்ட லிஸ்ட் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். அதா வந்துட்டேன். லிஸ்ட்ல நீ எழுதி கொடுத்த எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னடி அம்மா,
பூக்கார முருகேஷ் அண்ணா கிட்டயும் பூ சொல்லிட்டேன். அவங்க ஒரு 3 மணிக்கு மேல வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. கடையில பூவையும் பொருளையும் வாங்கிட்டா சரியா போச்சா? படையலுக்குன்னு சில சமாச்சாரம் இருக்குல்ல, அதையெல்லாம் யார் செய்வா? அப்படி போடு. அத்தை, நீங்க சமையல் கட்டு பக்கம் போய் பாக்கலையா? இம்புட்டு பண்ணனா அத மறப்பனா? படையலுக்கு மாமா விரும்பி சாப்பிடுற சுய்யும் வெள்ளை பணியாரம் முறுக்கு இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி செம்பலத்துல போட்டு வச்சுட்டேன். பச்சை பாலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாம அதை எடுத்துட்டு கிளம்பி போனா மட்டும் போதும். இவ சாயந்தரம் வர்றதெல்லாம் சரிதான் அத்தை. பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் யார் பண்ணுவாங்க? இந்த வீட்டுக்கு மூத்த மருமக இவதானே அம்புட்டு பொறுப்பையும் பார்க்கணும். நீ எல்லாத்தையும் சாமர்த்தியமா பண்ணி வச்சதெல்லாம் சரிதான். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தேன் சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, சரியா? நீதான் அந்த அமுதாவா? ஏண்டி படிக்க போன இடத்துல என்ன ரவுடி தானே வேண்டி கிடக்கு? பொம்பளை பொண்ணு அடக்க ஒடுக்குமா இருக்கிறத விட்டுட்டு ஆம்பளை பையலுங்க கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க. உன் மனசுல என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா? பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறியா இல்ல ரவுடி தானே பண்ண போறியா? வீட்டுல உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களா? கூட படிக்கிற பையனோட மண்டைய உடைச்சிருக்க. மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல. அவன் தான் கூட படிக்கிற பொண்ணு கிட்ட வம்பு எடுத்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு அழுதுச்சு. ஏன் அப்படி பண்ணியன்னு தான் நான் கேட்டேன். அத வாயால கேட்க மாட்டியா? அடிச்சு மண்டைய உடைச்சுதான் கேப்பியா? இல்ல, சட்ட ஒழுங்கு உன்னதான் பாத்துக்க சொன்னாங்களா? இல்ல மேடம், என் மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க வேணா ஸ்கூல்ல வந்து விசாரிச்சு பாருங்களேன். மேடம், நான் இப்ப உடனே வீட்டுக்கு போகணும் மேடம். வீட்டுல ஒரு விசேஷம், நான் உடனே போய் ஆகணும். இல்லனா பல பிரச்சனைக்கு ஆளாவேன் மேடம். அதையெல்லாம் நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மேடம், நான் தான் சொல்றேன்ல, நான் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணல மேடம். என்ன நம்புங்களேன். நான் உடனே வீட்டுக்கு போகணும். நான் நாளைக்கு காலையில கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்துருந்தேன். அப்ப கூட நீங்க விசாரிச்சுக்கோங்க மேடம். மேடம், இப்ப மட்டும் என்ன விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வீட்டுக்கு போயே ஆகணும். எனக்காக என் குடும்பம் மொத்தமும் அங்க காத்துக்கிட்டு இருக்கு மேடம். சத்தியமா நாளைக்கு காலையில நானே வரேன் மேடம். மேடம், புரிஞ்சுக்கோங்க மேடம், நாங்க போயே ஆகணும். நீ சொல்ற கதையெல்லாம் நான் கேட்க முடியாது. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. உன்னை வெளியில விட்டா நான் உங்களுக்கு என்ன? மாமா, ஸ்கூல் முடிச்சு நான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். அவ எனக்கு முன்னாடியே கிளம்பியிருப்பா. அவ இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. அவ இன்னும் வரலையா? வந்தா நாங்க ஏன்டா உன்கிட்ட கேக்குறோம்? அதான் சரி. இதுக்குதான் அம்மா காலையிலேயே இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட சொல்லி கேட்டாங்க. எங்க அவ கேக்குறா? மதிச்சாதானே. இவன் வேற ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறான். நேர வீட்டுக்கு வராம எங்க ஊர் சுத்த போனாலும் பாயமுட்டு இருக்க மாட்டேன். அதான் நேரம் இருக்கு. அவன் பைக்ல வந்தா சீக்கிரம் வந்துட்டான். அப்ப பஸ்ஸ புடிச்சு இறங்கி அங்கிருந்து நடந்து வர வேண்டாமா? வரட்டும் இரு. செந்திலே, நீ உள்ள போய் துணியை மாத்துப்போ.
ஏ மாப்பிள்ள, என்னடா நீ அவளை நீ கூட்டு வந்திருக்கலாம்ல? என்ன மாமா புரியாம பேசுற? இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? அவளை இன்னும் காணமேடா, டைம் வேற ஆகுதுல்ல. இவங்க வேற அங்க போகணும் ரெடியா இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னே தெரியலடா. சொல்லுக்கா. மா மா சொல்லுமா. அத்தை, நேரமாகுது. இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். அதான் கொஞ்சம் பொறு. நீங்க போய் பூஜை பொருளை எடுத்து வைங்க, அதுக்குள்ள அவ வந்துருவா. சொல்றது கேக்கலையா? எல்லாத்தையும் போய் எடுத்து வைங்கன்னு சொல்றேன்ல. சரிங்க அப்பதா. வா வா. வணக்கம் சார். என்ன சார் இப்பதான் வீட்டுக்கு போனீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, உள்ள ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதா? இல்லையே சார், எல்லா பசங்களும் நீங்க போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டாங்க சார். உள்ள பசங்க யாரும் இல்ல சார். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஸ்கூல்ல இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை மாதிரி நடந்துச்சா? ஆமா சார், பசங்கள வீட்டுக்கு போகும்போது போலீஸ் ஜீப் வந்துச்சு சார். கூட படிக்கிற பையனை அடிச்சிட்டான்னு ஒரு பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க சார். அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நம்ம ஸ்கூல்ல புதுசா சேர்ந்த பொண்ணு சார். பேர் கூட அமுதா. ஏன் சார், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரிங்க சார். யார பார்க்கணும்? என்ன விஷயம்? சார், நான் இவங்க ஹஸ்பண்ட். எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? இங்க எல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க. சார், அவ என் பொண்டாட்டி. அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு பதில் தெரியணும்னா லாயரோட வாங்க. என்ன இங்க பெருசா குரல் வருது? கொஞ்ச நேரம் கண்ணாசர விடுறீங்களா? ஆமா, இது யாரு? மேடம், இந்த பொண்ணோட புருஷனா மேடம். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோன்னு சாருக்கு தெரியணுமா மேடம்? ஓஹோ, அப்படியா? நீங்க வேலையை பாருங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். நீதான் இவ புருஷனா? என்ன வேலை பாக்குற? வாத்தியார். படிச்சிருக்கல, அதான் இந்த தைரியம். புருஷன் சொல்ற, ஆனா உன் பொண்டாட்டி 12வது படிக்கிறா. என்ன மைனர் போட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்ப உன்னதான் புடிச்சு உள்ள வைக்கணும். இல்ல மேடம், அவங்க மேஜர் தான். அப்புறம் ஏன் இந்த வயசுல படிக்கிறா? மேடம், அது எங்க குடும்ப சமாச்சாரம். ஹலோ மிஸ்டர், ஸ்டேஷனுக்கு வந்துட்டா நாங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? இவ படிக்கிற அந்த ஸ்கூல்ல தான் மேடம். ஓஹோ, புருஷன் வேலை பாக்குற ஸ்கூல்ல இவ படிக்கிறான்றதுக்காக இவ்ளோ திமிரா நடந்துக்கிறாளா? இந்த வயசுல இவள படிக்க அனுப்புறதே தப்பு. அதுல இவ படிக்கிற ஸ்கூல்ல பிரச்சனை வேற பண்ணிருக்கா. அதுக்கு வக்காலத்து வாங்க நீ வந்திருக்க. நல்லா இருக்கு. மேடம், அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா. அவ ரொம்ப நல்லவ மேடம். நீங்க எதுக்கும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க மேடம். இவளை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா அங்க பல பிரச்சனை காத்து கிடக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் தயவு பண்ணி விடுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே பதிலா சொல்றீங்க? வீட்டு பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க இருக்க பிரச்சனையை முடிங்க. தேவையில்லாம நின்னு ஏதாவது கத்திக்கிட்டு இருந்தீங்க. படிச்சவங்கன்றதுனாலதான் மரியாதையா விடுற உங்களை. ஒழுங்கா போயிடுங்க. மேடம், நான் வேணா கரஸ்பாண்டன்ட் மேடம் போன் பண்ண சொல்லட்டுமா? யோ, உள்ள தூக்கி வச்சு கேஸ் ஆன் பண்ண சொன்னதே அவங்கதாயா?